வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ். நாம இன்னைக்கு புக்ஸ் இன் தமிழ்ல ஒரு முக்கியமான சோஷியோ கல்ச்சுரல் இஷ்யூ பத்தி பேச போறோம். யூஸ்வலா என்னோட வீடியோஸ்ல நான் இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு உங்களை நட்ஜ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே ஷேர் பண்ண போறீங்க, அதனால அந்த ப்ரெஷரை உங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு நினைச்சிட்டு விட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பர்டிகுலர் வீடியோவை மட்டும் நீங்க முழுசா பார்த்துட்டு இந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஜஸ்டிஃபைபிளா இருந்ததுன்னா உங்களோட ஓன் ரீசர்ச் கூட நீங்க பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் திஸ் மெசேஜ் டு கெட் அவுட் டு த சொசைட்டி. ஐ திங்க் திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. அப்படி என்ன இஷ்யூ பத்தி பேச போறோம் அப்படின்னா, செக்ஷுவல் வயலேஷன் அல்லது செக்ஷுவல் அபியூஸுக்கு ஆளானவங்க ஏன் உடனடியா அதை பத்தி வெளியில சொல்றதில்ல, ஏன் உடனடியா ஒரு ஹெல்ப் சீக் அவுட் பண்றதில்ல அப்படிங்கிறதுக்கான சைக்கலாஜிக்கல், சோஷியோ கல்ச்சுரல் அண்ட் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன் இது ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா, பொதுமக்களாகிய நாம் ஒரு நடுநிலையான இடத்துல இருந்து இந்த பிரச்சனையை அணுகணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு அது முடியல. ஏன் இவங்க இவ்வளோ நாளாக சொல்லலை, ஒருவேளை இவங்க போய் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ இவங்க இவ்வளோ நாள் கழித்து சொல்கிறதுனால அந்த அக்யூஸ்டோட சைடை நாம் எடுக்கிறதா, இல்லை அங்கே ஒரு பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்பேரண்ட்லி இது நடந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த விக்டிமோட சைடு எடுக்கிறதா அப்படின்னு பொதுமக்களாகிய நமக்கு பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ இதை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இது இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினச்சிங்களான்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்பர் 1 ரீசன் ஏன் அவங்க வெளியில் சொல்கிறது இல்லைன்னா, தேர் அஃப்ரைட் ஆஃப் ஷேமிங். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, பொதுவாக ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா வாழ்நாள் முழுக்க அதை அவங்கள சொல்லி காமிச்சு நம்மளை சொசைட்டி ஷேம் பண்ணுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. இது குழந்தைகள், பெண்கள் மற்றும் ஆண்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதாவது பெண்களுக்காக இதை பற்றி வெளியில் பேசுறதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஸ்பேஸ் இந்த சொசைட்டியில் நம்ம கொடுத்துருக்கோம். ஆண்களுக்கு அந்த ஸ்பேஸ் கூட இல்லை. அதுக்காக ஆண்களுக்கு அப்யூஸே நடக்கிறது இல்லைன்னு இல்லை. ஸோ ஒரே பிளேஸ் ஆண்கள் அவங்களுக்கு நடந்த பிரச்சனையை பற்றி சொல்கிற ஒரே இடம் ஒரு மென்டல் ஹெல்த் தெரபிஸ்டோட ஆஃபீஸாக மட்டும்தான் இருக்குது. ஸோ போலீஸுக்கோ இல்லை க்ரைம் ரிப்போர்ட் பீரோக்கோ இந்த விஷயங்கள் போகிறது கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அவங்கள ஷேம் பண்ணி விட்டுறோம். விக்டிம்ஸை கூப்பிட்டு விதவிதமாக கேள்வி கேட்டு என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த அந்த பர்சன் அந்த ட்ராமா கொடுத்தவர் கொடுத்த வலியை விட அதிகமான வலியை இந்த சொசைட்டி தனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற பயத்தில் அவங்க வெளியில் சொல்கிறதில்ல. இட் இஸ் நம்பர் 1 சைக்கலாஜிக்கல் ரீசன். நம்பர் 2 இஸ் அ சோஷியோ கல்ச்சுரல் ரீசன். ஒரு சொசைட்டியாக ஏதாவது ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்று கேள்வி கேட்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை, அந்த கிளைமேட்டை நம்ம குழந்தைகளுக்கும், பெண்களுக்கும், ஆண்களுக்கும் நாம் கொடுக்கல. இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், அங்கே ஒரு லஞ்சம் ஊழல் நடக்குது, ஒரு லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னோடனே அங்கே எத்தனையோ பொதுமக்கள், நூற்றுக்கணக்கான பேர் நின்றுட்டுருக்கோம். உடனே நம்மெல்லாம் பொங்கி எழுந்து அதுக்கு எதிராக கேள்வியெல்லாம் கேட்கறதில்ல. நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்துடுறோம். யாரோ ஒருத்தர் எங்கேயோ எப்பொழுதோ சன்னமான குரலில் அதுக்கு எகென்ஸ்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க தான். ஆனால் பொதுவாக அந்த மாதிரி கேள்வி கேட்கறது இல்லை. ஸோ கண்ணுக்கு முன்னாடி ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குது, ஒரு சொசைட்டியாக அதை நாம் கடந்து போயிடுறோம். இதை பார்த்து வளர்கிற குழந்தைகளும், பெண்களும், பாதிக்கப்பட்டவர்களும் என்ன நினைப்பாங்க, தனக்கு ஒரு அநீதி நடந்தால் மட்டும் இந்த சொசைட்டி கேட்டுற போதா, எதுக்காக சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முதல் தாட்டாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ பயணம் பண்ணிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கும், பெண்களுக்கும் எவ்வளவோ செக்ஷுவல் வயலேஷன்ஸ் நடக்கிறத எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம கூட படிக்கிற எல்லா பெண்களையும், குழந்தைங்களையும் கேட்டோம்னா ஒருத்தர் கூட அதில் விதிவிலக்காக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. என் கூட படித்தவங்க எல்லாரும் ஆமாம் எனக்கு நடந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது உடனே அந்த பஸ்ஸில் யாருமே அதை பார்க்கறது இல்லையா? எல்லாரும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு கடந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது. ஸோ இதை பார்த்து வளர்றவங்க என்ன நினைப்பாங்க, அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லேருந்து வரவங்க தனக்கு ஒரு ப்ரைவேட் பிளேஸில் அப்யூஸ் நடக்கும்போது மட்டும் சொன்னால் இந்த சொசைட்டி கேள்வி கேட்டுரும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஒரு சொசைட்டியாக நாம் அவங்களுக்கு கொடுக்கல. நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கல, நம்ம பெண்களுக்கும் கொடுக்கல, ஆண்களுக்கு சுத்தமாகவே கொடுக்கல.
ஸோ ஒரு பஸ்ல நடக்கும்போது நம்ம கேள்வி கேட்கறதில்ல, எங்கேயோ எப்பொழுதோ சன்னமா ஒரு மிடில் ஏஜ் உமன் வந்து ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்பாங்க. பட் தட் இஸ் a very rare occurrence. பப்ளிக் பிளேஸ்ல நடக்கும்போது கூட உடனே பஸ்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட நம்ம எல்லாம் ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துடலாம் அப்படின்ற சொசைட்டியை நம்ம இல்லாத பொழுது நம்ம குழந்தைகளுக்கு எப்படி இந்த பிரச்சனையை பற்றி வெளியில வந்து பேசலாங்கிற நம்பிக்கை வரும்? நம்ம பெண்களுக்கு எப்படி வரும்? நம்மளுடைய ஆண்களுக்கு எப்படி வரும்? அதுதான் சோஷியோ கல்ச்சுரல் ரீசன். நம்பர் 3 இஸ் சயின்டிஃபிக் ரீசன். ஸோ இந்த மாதிரியான ட்ராமாஸ் நடக்கும் பொழுது ஒருத்தரோட உடல்ல மட்டும் இல்லை, மூளை அமைப்பிலையும் மன அமைப்பிலையும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் உடலில் இருந்து செயல்படக்கூடிய முக்கியமான பகுதிங்கிறது மூளை தான். ஸோ அந்த மூளையினுடைய தன்மையே இந்த செக்ஷுவல் அபியூஸுக்கு ஆளானவங்களுக்கு மாற்றம் அடைகிறது. எப்படி மாற்றம் அடையுதுன்னு பார்த்தா, நம்மளுடைய லெஃப்ட் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த இடது பக்க முன்மூளை பகுதி தான் நம்மளோட லாஜிக்கல் திங்கிங்க்கும் ரீசனிங்க்கும் லாஜிக்கல் லேர்னிங் மேத்தமேட்டிக்கல் லேர்னிங் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. நம்ம ரைட் சைடு மூளை வந்து எமோஷனல் அண்ட் இன்ட்யூட்டிவ் திங்கிங்கான காரணமானது. ஸோ இந்த மாதிரி அபியூஸுக்கு ஆளாகும் பொழுது ஒருத்தரோட லெஃப்ட் சைடு மூளை ரொம்ப ரொம்ப டீஆக்டிவேட் ஆகிடுது, அதில் லோ ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ ரைட் சைடு மூளை தான் அவங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது. இது எப்படி தெரியும் நம்மளுக்கு? அப்பேரண்ட்லி அந்த அபியூஸ் நடந்த சமயத்தில் நம்மளால் அவங்கள ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்க முடியாது. ஆனால் அந்த அபியூஸுக்காக அவங்க கவுன்சிலிங்க்கு வரும் பொழுது அவங்களோட பிரெயினை அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க எப்பெல்லாம் அந்த விஷயத்தை பற்றி பேச முயற்சி பண்ணுறாங்களோ, எப்பெல்லாம் அந்த விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்திக்க முயல்றாங்களோ, அந்த நேரத்துல எல்லாம் அவங்களோட லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து எதர் கம்ப்ளீட்டாக டர்ன் அப் ஆகிட்டு ரொம்ப லோ ஆக்டிவிட்டிக்கு போயிடுது. அவங்களால ஒரு ரீசனபிளாக லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியாமல் போயிடுது. அதாவது கொஹரண்ட்டாக இதுதான் முதல்ல நடந்தது, இது ரெண்டாவது நடந்தது, மூணாவது நடந்ததுன்னு அவங்களால படன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த லெஃப்ட் சைட் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும்பொழுது தான் அவங்களால கொஹரண்ட்டாக பேச முடியும். ஸோ இது வந்து நம்மளுடைய போலீஸ் அண்ட் கோர்ட்லாம் கூட கவனிக்க வேண்டிய ஒரு இடம். ஸோ மற்ற குற்றங்கள் நடைபெறும் பொழுது ஒரு வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரியான அபியூஸுக்கு ஆளானவங்களால ஒரு கொஹரண்ட்டான வாக்குமூலம் கொடுக்க முடியாது. அதனால நீ முன்னுக்கு பின் முரணா பேசிட்ட, உன்னோட வாக்குமூலத்தை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அதுலேருந்து நம்மளோட ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து வெளியில வரணும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசும்போதெல்லாம் அவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. ஸோ என்ன எமோஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டால் மெயினாக பயம் இருக்கும், கில்ட் இருக்கும், ஒரு ஷேம் இருக்கும். இதை பற்றி நம்ம வெளியில் சொல்லிட்டோமே, இதுக்கப்புறம் நம்மளை இந்த சொசைட்டி எப்படி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு பயம் தான் அவங்களுக்கு ரொம்ப மேலோங்கி இருக்கும். ஸோ அவங்களோட ரைட் சைட் பிரெயின் தான் ஹைலி ஃபங்க்ஷன் ஆகுது அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில். அடுத்தது வந்து இன்னொரு ஏரியா ஆஃப் த பிரெயின் இருக்குது, இட்ஸ் கால் த புரோகாஸ் ஏரியா. அதாவது நம்மளோட ஸ்பீச் ஏரியா, நம்மளோட ஸ்பீச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மூளையினுடைய ஒரு பகுதி. இந்த பகுதியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராமா ஆளானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டீஆக்டிவேட் ஆகிடுது. அதாவது எப்போ பார்த்தாலும் அவங்க டீஆக்டிவேட்டடாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ட்ராமாவை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்தும் பொழுதும் பேசும் பொழுதும் அவங்களோட லெஃப்ட் சைட் பிரெயின் வந்து டர்ன் ஆஃப் ஆகிடுது. ஸோ ரெகுலர்லி அவங்க ஒரு மேத்தமேட்டிஷியனாக இருக்கலாம், ஒரு சூப்பர் லாஜிக்கல் சயின்டிஸ்டாக இருக்கலாம், ஒரு லாயராக இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அவங்களால அந்த நேரங்களில் மற்ற நேரங்கள்லாம் முழுமையான ஒரு மூளைத்திறனோட செயல்பட முடியும். ஆனால் இந்த ட்ராமாவை பற்றி பேசும்பொழுது மட்டும் இந்த மாதிரியான மாற்றங்கள் அவங்களோட மூளையில ஏற்படுது. ஸோ இந்த புரோகாஸ் ஏரியான்னு சொல்லக்கூடிய ஸ்பீச் ஏரியா ரொம்ப ரொம்ப லோவர் ஆக்டிவிட்டிக்கு வந்துடுது. ஸோ அவங்களால பேசவே முடியறதில்ல. அந்த விஷயத்தை பற்றி ஞாபகப்படுத்தும் பொழுதெல்லாம் அவங்களால பேசவே முடியறதில்ல. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். எந்த ஒரு ஆபத்து வரும் பொழுதுமே, ஒரு சடனான ஆபத்து வரும் பொழுது எல்லாருக்குமே அந்த புரோகாஸ் ஏரியா வந்து டீஆக்டிவேட் ஆகிடும், லோ ஆக்டிவிட்டி ஆகிடும். அதனால தான் இப்போ இங்கே நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், இங்கே ஒரு பாம்பு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் வந்து ஏதோ ஒரு பாம்பு வருது, லெஃப்ட் சைடில் வருது, அங்கேருந்து வருது, பச்சை கலரில் வருது, எழுந்துப்போ அப்படி டிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. பாம்பு 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 அப்படி சொல்லுவாங்க. சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. நெருப்பு நெருப்பு அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஆபத்து காலத்தில் அவங்களால கொஹரண்ட்டாக பேச முடியாது. அந்த சொன்ன வார்த்தையை எதை திருப்பி சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆள் கற்றுக்குவாங்க. ஒரு வெர்பலாக இல்லாமல்
எக்ஸ்ப்ரெசிவாக இல்லாமல் ஏதாவது ஒரு ஒரு சவுண்டு மட்டும்தான் வரும் அவங்க கிட்ட இருந்து. இதுக்கு என்ன காரணம்னா இந்த புரோக்கர்ஸ் ஏரியா டர்ன் ஆஃப் ஆகிடுறது தான் காரணம். ஸோ இதுவே தான் செக்ஷுவல் அப்யூஸுக்கு ஆளானவங்களுக்கும் நடக்குது. வேர்ஸ் அவங்க ஒவ்வொரு தடவை இதை பற்றி பேசலாம் அப்படின்னு அதை பற்றி யோசிக்கும் பொழுதும் அதே மாதிரி அவங்களோட மூளையில் அதே மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுறதுனால தான் அவங்களால வெளியில் வந்து ரொம்ப தெளிவாக கொஹிரண்ட்டாக இதை பற்றி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியறதில்ல. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெம்பரல் லோப் அண்ட் பெரைட்டல் லோப்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அது ரெண்டும் கனெக்ட் ஆகக்கூடிய ரீஜியன் வந்துட்டு ஹைலி ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அது ஹைலி ஆக்டிவேட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நம்ம லேபரட்டரியில் ஆர்டிஃபிஷியலாக அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணும்பொழுது மக்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்களோட உடம்பை விட்டு வெளியில் போய் நின்று அவங்களே தன்னோட உடம்பை பார்த்து தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடுதோ அவங்க வந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போயிடுவாங்க. வெளியிலேருந்து தன் உடம்பை தானே பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த ட்ராமாவில் ஆளானவங்களுக்கும் இதே மாதிரியாக தான் இந்த ஏரியா ரொம்ப ஹைலி ஆக்டிவ் ஆகிடுது. அவங்களுக்கு ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுது. ஏன் இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமாவால் முழுமையாக பாதிக்கப்பட்டு அழிஞ்சு சிதைஞ்சு போயிடாமல் இருக்கிறதுக்கு மூளை தன்னைத்தானே தற்காத்துக்கிறதுக்காக ஒரு டினையல் மோட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுது. அந்த மூளை உபயோகப்படுத்துகிற ஒரு உத்தி, ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஸோ அது வெளியில் போயிடும் பொழுது அந்த ட்ராமாவோட முழுமையான எஃபெக்டையும் அதை அனுபவிக்கிறதில்ல, ஒரு அளவுக்கு பாதி எஃபெக்ட் தான் அனுபவிக்குது. இதே காரணத்தால் தான் அவங்களால ரொம்ப சரியாக ஞாபகப்படுத்தி என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல முடியல. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து அவங்களோட பாடியிலே இல்லை, தேவர் அவுட் சைட் ஆஃப் தேர் பாடி. ஸோ இது வந்து நம்ம லேபில் பார்க்கும் பொழுதும் லேபில் அதை ரீக்ரியேட் பண்ணும் பொழுதும் அவங்களுக்கு அதே மாதிரியான உணர்வுகள் தோன்றத அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இவ்வளவு உளவியல் சிக்கல்களை தாண்டி ஒருத்தர் வெளியில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா எப்போ வந்து பேசுவாங்கன்னா இன்னொரு ஆள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது பல பேர் வந்து நம்மளுக்கு ஒரு சோஷியல் நெட்வொர்க் இருக்குது, நம்மளும் போய் பேசலாம் இதை பற்றி, இந்த நேரத்தில் தான் நம்ம வாய்ஸ் கொடுக்கணுங்கிற கொஞ்சம் தைரியம் வந்து போய் பேசுவாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் எப்படி வந்து பேசுகிறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் அவுட் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட ஏஜ் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடும், அவங்களோட எமோஷனல் ரிசர்வ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஏஜ் ஸ்கோர்னா என்ன, எமோஷனல் ரிசர்வ்னா என்னங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான் முதல்ல வாய்ஸ் அவுட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அல்லது அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடும். ஸோ அவங்களும் முதல்ல வந்து தைரியமாக வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. மூணாவது நபர்கள் ஒரு மென்டல் ஹெல்த் தெரபிஸ்ட் ஓட சப்போர்ட்டோட, ஒரு எமோஷனல் சப்போர்ட்டோட வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், ஆனால் ராங்ஃபுல்லி அக்யூஸ்டு பீப்புளும் இருக்காங்களே, அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு டூல் கொடுக்குறேன், அந்த டூலை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்களே அந்த முடிவை எடுங்க, எந்த சைடு இருக்கிறதுங்கிற முடிவை. இப்போ எங்கேயாவது மக்கள் கூடி இருக்கிறாங்க, ஒரு காலேஜோ ஒரு கல்யாண மண்டபமோ பள்ளிக்கூடமோ இருக்கட்டும், அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எவ்வளோ பேர் ராங்ஃபுல்லி அக்யூஸ்ட் ஆகிருக்கீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை குறித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எவ்வளோ பேர் செக்ஷுவல் வயலேஷனுக்கு ஆளாகாதவங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டு கை தூக்கி அந்த நம்பரையும் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த நம்பரின் அடிப்படையில் நீங்களே உங்களுக்கான முடிவை எடுங்க அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பொதுமக்களாக, ஒரு காமன் மேனாக நாம் செய்ய வேண்டியது வந்து, அந்த காலத்தில் மக்கள் வந்து இந்த மாதிரி தனக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது தன்னோட சின்ன சர்க்கிளில் மட்டும் சொல்லி ஒருத்தரை அலர்ட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து அந்த சர்க்கிள் பெருசாக இருக்கு சோஷியல் மீடியாங்கிற ஒரு டூல்னால, அதனால பல பேரையும் அலர்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இவங்ககிட்ட போய் ஆதாரம் கொண்டு வா அப்படின்னு கேட்டால் அவங்களால ஆதாரம் பெரும்பாலான நேரங்களில் கொடுக்க முடியாது. ரொம்ப ரேராக அவங்க ஆதாரம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்க கூடும். அதாவது சைபர் புல்லிங், சைபர் அப்யூஸ்லாம் நடக்கும்போது அதோட ஆதாரத்தை அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுபடி அவங்களால வேற எந்த ஆதாரமும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த கேள்வியை கேட்கறது நம்மளோட வேலையும் இல்லை. ஸோ நமக்கு நம்மளோட சின்ன சர்க்கிளில் அது நடந்தப்போ நம்ம எப்படி அதை ஒரு நேம்ட் அண்ட் ஷேம்ட் மூமெண்ட்டாக மட்டும் பார்த்துட்டு கம்முன்னு இருந்தோமோ அது மாதிரி இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன்.
ஸோ அவங்கக்கிட்ட திரும்பி திரும்பி நம்ம கேள்வி கேட்டு அந்த விக்டிமையும் கேள்வி கேட்டு அவங்கள ஷேம் பண்ணி அவங்களுக்கு கில்ட்டுக்கு ஆளாக்காம அவங்கள முறைப்படி ஒரு ஒரு சைக்கியாட்ரிஸ்டும் ஒரு போலீஸும் ஒரு லாயரும் ஜட்ஜும் விசாரித்து தீர்ப்பு வழங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒதுங்கி இருக்கிறது, அதை பற்றி மேலே 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 பேசி வதந்தியை பரப்பாமல் இருக்கிறது அட்லீஸ்ட் ஒரு காமன் மேனாக நாம் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய ஒரு தார்மீகமான கடமை அப்படின்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. நான் ஒரு முக்கியமான சோஷியலி இம்பார்ட்டண்ட் விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you in the next video.